நமதினிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம். மாடல் 1 மாதிரி 1. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 21 pence இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 pence, ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? ஆப்ஷன் ஏ 20%, ஆப்ஷன் பி 5%, ஆப்ஷன் சி 10%, ஆப்ஷன் டி 15%. என்ன கொடுத்துருக்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை, அதாவது வாங்கிய விலை கொடுத்துருக்காங்க. 20 பெண்ணினுடைய வாங்கிய விலை கொடுத்துருக்காங்க. அடுத்தது 20 பேனாக்களின் விற்ற விலை கொடுத்துருக்காங்க. 20 பேனாக்களின் விற்ற விலை, இது ரெண்டும் எப்படி இருக்குதாமா? சமமாக இருக்குதாமா. அப்போ லாபம் வருமா நஷ்டம் வருமா? சரி, இதுக்கு வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ இட் இன் ஷார்ட்கட். என்ன? ஈக்குவல் சமம்னு கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா மாதிரி என்னன்னா, முதல் நம்பர் வந்து ரெண்டாவது நம்பரை மைனஸ் பண்ணுங்கள், பை கீழே ரெண்டாவது நம்பர் போட்டுருது, பெருக்கல் 100. சமம்னா என்ன? முதல் எண் மைனஸ் ரெண்டாவது எண் பை ரெண்டாவது எண் பெருக்கல் 100. அப்போ முதல்ல எழுதுறது 21, 21 மைனஸ் 20 பை ரெண்டாவது நம்பர் என்ன? 20 பெருக்கல் 100. சரி, 21ல் 20 போனால் 1, 1 பை 20 பெருக்கல் 100. அப்போது கீழே இருக்கிற 20ல் ஒரு சைபையும் 100ல் இருக்கிற ஒரு சைபையும் கேன்சல் பண்ணால் 1 பை 2 பெருக்கல் 10, 10ல் பாதி 5. அப்போ என்ன? ப்ளஸில் வருது. மைனஸில் வந்தால் லாஸு, ப்ளஸில் வந்தால் லாபம், ப்ராஃபிட்டு, கெயின், எல்லாம் ஒரே வார்த்தை தான். அப்போ ஆன்சர் இஸ் B is the answer, 5%. Next, the cost price of 25 wrist watches is equal to the selling price of 20 wrist watches. Find the loss or gain percentage. A, loss 20%, B, gain 20%, C, loss 20%, D, gain 25%. அப்போது 25 கை கடிகாரத்தின் அடக்க விலை 20 கை கடிகாரத்தின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? ஏ, நட்டம் 20%, பி, லாபம் 20%, சி, நட்டம் 25%, டி, லாபம் 20%, 25%. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கை கடிகாரம் வாங்குறாங்க, அதனுடைய வாங்கிய விலை 25 ரிஸ்ட் வாட்சினுடைய அடக்க விலை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 20 கடிகாரத்துக்கு விற்ற விலை, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 ரிஸ்ட், ரெண்டுமே சமம்னா லாபம் வருமா நஷ்டம் வருமா, எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. நான் இந்த வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ தி ஷார்ட்கட்டில். ஈக்குவல்னா சமம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து தான் செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ணி கீழே ரெண்டாவது நம்பர் போடுங்க, பெருக்கல் 100. அப்போ சமம்னா என்ன? முதல் எண் மைனஸ் இரண்டாவது எண் பை இரண்டாவது எண் பெருக்கல் 100. அப்போ முதல்ல என்ன கொடுக்குறாங்க? 25 மைனஸ் 20 பை 20 கீழே 20 பெருக்கல் 100. 25ல் 20 போனால் 5 பை 20. அப்போ என்ன? 20ல் இருக்கக்கூடிய ஒரு ஜீரோவும் 10ல் இருக்கிற ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 5 பை 2 பெருக்கல் 10ன்னு வரும். திருப்பி 10யும் 2யும் கேன்சல் பண்ணால் 5. அப்போ 5 × 5 25. ப்ளஸில் வந்தால் ப்ராஃபிட் லாபம், மைனஸில் வந்தால் நஷ்டம் லாஸ்ன்னு போடுறது. இப்போ என்ன வருது? இது ப்ளஸ் தான் வருது, அதனால் என்ன? ப்ராஃபிட் 25% ப்ராஃபிட். ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட், the cost price of 16 boxes of strawberries is equal to the selling price of 20 boxes of strawberries. Find the gain or loss percentage. Option A, loss 10%, B, gain 20%, C, loss 20%, D, gain 15%. 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? ஆப்ஷன் ஏ நட்டம் 10%, ஆப்ஷன் பி லாபம் 20%, ஆப்ஷன் சி நட்டம் 20%,
ஆப்ஷன் டி லாபம் 15%. சார் என்ன கொடுத்துருக்குறாங்க? 16 பாக்ஸினுடைய வாங்கிய விலையை கொடுத்துருக்குறாங்க, அடக்க விலையை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 20 பாக்ஸினுடைய செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலையை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு என்னவா? சமம், ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா we can do this. எப்படி? ஈக்குவல்னு வந்தால் ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர் பெருக்கல் 100 சமம்னா முதல் எண் மைனஸ் ரெண்டாவது எண் பை ரெண்டாவது எண் பெருக்கல் 100. இப்போ 16 மைனஸ் 20 பை கீழே 20 பெருக்கல் 100. 16ல் 20 போனால் போகாது, அப்போ பெரியலேருந்து சிறியன்னு தான் கழிக்கணும். 20ல் 16 போனால் மைனஸ் 4 பை 20, அப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம்? 20லேயும் 10 100லேயும் ஒரு 0 கட் பண்ணா என்ன வரும்? 4/2 பெருக்கல் 10ன்னு வரும். திருப்பியும் 10ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ண 5ன்னு வரும். அப்போது மைனஸ் 4 பெருக்கல் 5, அப்போ மைனஸ்னால் நட்டம். எவ்வளோ பர்சன்ட்? 4 5 20. லாஸ் வந்து 20%. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். Next, the cost of 11 pence is equal to the selling price of 10 pence. Find the loss or gain percent. 11 பேனாக்களின் அடக்க விலையானது 10 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. ஏ நட்டம் 10%, பி லாபம் 10%, சி லாபம் 16/2/3%, டி நட்டம் 15%. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 11 பேனாக்களின் அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 11 பன் கொடுத்துருக்காங்க. 10 பேனாவுடைய செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஈக்குவல், சமம்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்னு கொடுத்தாவே நம்ம வித்தவுட் யூஸிங் த ஃபார்முலா வி கேன் டூ இட். அப்போது ஈக்குவல்னா ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர் பெருக்கல் 100 சமம் என்ன? முதல் எண் மைனஸ் ரெண்டாவது எண் பை ரெண்டாவது எண் பெருக்கல் 100. அப்போது 11 மைனஸ் 10 பை 10 பெருக்கல் 100. 11ல் 10 போனால் 1/10 பெரிய எண் 11, அப்போ ப்ளஸில் வரும். அப்போது 100ஐயும் 10ஐயும் சுருக்குனாக்கா 10, அப்போது 1 10 10 ப்ளஸில் வரதுனால லாபம் ப்ராஃபிட் பி தி லாபம் 10% ஆன்சர். If the cost price of 8 articles is equal to the selling price of 10 articles, find the profit or loss percentage. Option A loss 10%, option B profit 10%, loss 20%, B loss 25%. 8 பொருட்களின் அடக்க விலையானது 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? ஏ நட்டம் 10%, பி லாபம் 10%, சி நட்டம் 20%, டி நட்டம் 25%. என்ன கொடுத்துக்கிறாங்க? 8 ஆர்டிக்கல்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 8 பொருளின் அடக்க விலை வாங்கிய விலை கொடுத்துருக்காங்க. அடுத்தது 10 பொருளினுடைய விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. 10 பொருளை விற்கிற விலை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரெண்டு எப்படி இருக்குதாமா? சமமாக இருக்குதும் அப்படின்னு லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்னன்னு கேட்குறேன். சரி, வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ திஸ். ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர் பெருக்கல் 100 சமம்னு கொடுத்துருந்தாங்கன்னா முதல் எண் மைனஸ் ரெண்டாவது எண் பை ரெண்டாவது எண் பெருக்கல் 100. முதல் எண் எவ்வளவு? 8 மைனஸ் 10 பை 10 பெருக்கல் 100. 8லேருந்து 10 கழிக்க முடியாது, அப்போ 10லேருந்து 8 கழிக்கலாம், அப்போ மைனஸ் வரும். அப்போ கண்டிப்பாக என்ன வரும்? நட்டத்தை தான் வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ 8 10ல் 2 போனால் 8 போனால் 2/10 பெருக்கல் 100. இப்போ 10ல் இருக்கிற சைபரையும் 100ல் இருக்கிற ஒரு சைபரையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2/1 பெருக்கல் 10ன்னு வரும். அப்போ 1 நீக்கிட்டோம்னா 2 பெருக்கல் 10 2 20. அப்போ நட்டம் மைனஸ், அதனால் லாஸ். ஆன்சர் இஸ் சி நட்டம் 20%.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த பொருளுதவியை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள ஆப்பை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரிகார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.